அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல 3rd சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன் நீங்க ஏற்கனவே 10th-லயும் 9th-லயும் படிச்சிருக்கீங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸா இப்ப நம்ம பார்க்க போறோம். குறிப்பா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எல்லாம் இதெல்லாம் சில பேசிக்கா சில ரிசல்ட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க படிச்சதுதான். இப்ப குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னது? ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதை சால்வ் பண்ணீங்கன்னா 2 சொல்யூஷன் கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆல்பா அண்ட் பீட்டான்னு வச்சுப்போம். இதுல வந்து நீங்க சம் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படின்னா ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இதெல்லாம் நீங்க வந்து சின்ன கிளாஸ்ல 10th-ல படிச்சிருக்கீங்க. இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அட்வான்ஸ் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நாம 10th-ல படிச்சது யூஸ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸா படிக்க போறோம். அது மட்டும் இல்ல, கியூபிக் ஈக்குவேஷன், அதாவது 3rd டிகிரி பவர், 3 அடுக்கு கொண்ட சமன்பாடு தமிழ்ல. அதே போல 4th டிகிரி பெரும்பாலும் இருக்காது, 3rd டிகிரி பார்க்க போறோம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இதுல பாருங்க, எக்ஸாம்பிள் 3.1. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க தமிழ் மீடியம் புக்ல கொஸ்டினை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் தமிழ்ல தான் டீச் பண்ணுவேன், அதனால கொஸ்டினை மட்டும் புக்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. தமிழ்ல வரக்கூடிய வார்த்தைகளை புக்கை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. மற்றபடி மேக்ஸ் ஸ்டெப் எல்லாம் ஒரே மாதிரி தான். If alpha and beta are the roots of the quadratic equation 17x square plus 43x minus 73 equal to 0, construct a quadratic equation whose roots are alpha plus 2 and beta plus 2. இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா 17x ஸ்கொயர். ஒரு ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? 17x ஸ்கொயர் பிளஸ் 43x மைனஸ் 73 அப்படிங்கிற ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா அண்ட் பீட்டா இது கொடுத்துருக்கு. நாம என்ன பண்ணணும்? இதை யூஸ் பண்ணி ஆல்பா பிளஸ் 2 அண்ட் பீட்டா பிளஸ் 2 இந்த 2 ரூட்ஸும் எதுக்கு ஈக்குவேஷனோ அந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுல இருந்து தெரியாத இருக்கும். இங்க தெரிஞ்சது என்ன அப்படின்னா, ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் த ரூட் ஆஃப் தி ஈக்குவேஷன் 17x ஸ்கொயர் பிளஸ் 43x மைனஸ் 73 ஈக்குவல் டு 0. அதை யூஸ் பண்ணி தெரியாத ஈக்குவேஷன் அதோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பிளஸ் 2 அண்ட் பீட்டா பிளஸ் 2, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி, ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போ இந்த 17x ஸ்கொயர் பிளஸ் 43x மைனஸ் 73 ஈக்குவல் டு 0 அதோட ரூட்ஸ் வந்து ஆல்பா அண்ட் பீட்டா. அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா ஆல்பா பிளஸ் பீட்டா உங்களுக்கே தெரியும், ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. இங்க பி வந்து 43, அப்போ மைனஸ் 43 பை 17. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து சி பை ஏ. இங்க சி வந்து மைனஸ் 73 பை ஏ வந்து 17. இந்த 2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We wish to construct a quadratic equation with roots alpha plus 2 and beta plus 2. Thus, to construct such a quadratic equation, அதாவது ஆல்பா பிளஸ் 2 அண்ட் பீட்டா பிளஸ் 2 ரூட்ஸா இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனை பார்க்கணும். அப்ப இந்த ஆல்பா பிளஸ் 2 அப்புறம் பீட்டா பிளஸ் 2 அதோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸை கண்டுபிடிக்கும். ஸோ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்ன பண்ணுவான்? ஆல்பா பிளஸ் 2 பிளஸ் 2 பிளஸ் பீட்டா பிளஸ் 2 ரெண்டுக்கு கூட்டணும். இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா 2 பிளஸ் 2 4. இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து மைனஸ் 43 பை 17 நம்ம இங்க பார்த்து வச்சிருக்கோம். அதோட 4 கூட்டுறோம், எல்சிஎம் எடுக்கணும்.
இப்போ -43/17 + 4ன்னா இந்த 4 வந்து 4/1 வச்சுக்கோங்க. அப்போ 17 1க்கு எல்சிஎம் வந்து 17. 17 எல்சிஎம் வந்ததுனால இந்த -43 அப்படியே இங்கே வந்துடும். இங்கே 1ங்கிறதுனால அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 17 × 4 வந்து 68. இப்போ 68ல் நீங்கள் 43 கழிச்சீங்கன்னா 25 வரும். ஸோ நாம கண்டுபிடிக்க போற புது ஈக்குவேஷனுக்கான சம் ஆஃப் தி ரூட்ஸ் மூலங்களின் கூடுதல் வந்து 25/17. நாம கண்டுபிடிக்க போற புது ஈக்குவேஷனோட மூலங்களின் கூடுதல். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படிங்கிறப்போது இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்பா +2 இன்ட்டு பீட்டா +2 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. ஆல்பா இன்ட்டு பீட்டா, ஆல்பா பீட்டா 2 இன்ட்டு ஆல்பா, அப்புறம் 2 இன்ட்டு பீட்டா, அப்புறம் 2 இன்ட்டு 2 4. இப்போ பாருங்க, ஆல்பா பீட்டா அப்புறம் வந்து 2 ஆல்பா + 2 பீட்டா + 4. அதுதான் இங்கே என்ன போட்டிருக்காங்க, 2 வெளியே எடுத்துட்டாங்க. 2 இன்ட்டு ஆல்பா + பீட்டா அப்படி போட்டிருக்காங்க. பாருங்க, ஆல்பா பீட்டா +2 இன்ட்டு ஆல்பா + பீட்டா +4. இப்போ ஆல்பா பீட்டா வந்து -73/17 ப்ளஸ் 2 இன்ட்டு -43/17 + 4 ஈக்குவல் டு -91/17. செக் பண்ணிவிடுமா? கரெக்டாக தான் பார்த்து எப்படி பார்க்கறது. இதே மாதிரி எல்சிஎம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -73/17 -73/17 2 இன்ட்டு -43 பண்ணீங்கன்னா -86 வரும். -86/17 ப்ளஸ் 4. 4னா 4/1 வச்சுக்கோங்க. அதே மாதிரி 17 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது அப்படியே 17 இங்க இருக்கனால மேலே வந்துடும். ஸோ -73 -86 அதே மாதிரி +68. இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 6 3 9 8 7 15 159. அதுலேருந்து 68 நீங்கள் லெஸ் பண்ணணும். அப்போ 9க்கு 8 போனால் 1, 15 6 போனால் 9. இது -159ங்கிறதுனால -90 பண்ண -91/17 வந்துருச்சா? அவ்வளோதான்ப்பா. இப்போ நாம என்ன செய்ய போறோம்னா புது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போறோம். அந்த புது ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா +2 அண்ட் பீட்டா +2 அதை நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ அதுக்கு தெரியுங்களா, அதுக்கான ஃபார்முலா, புது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்றதுக்கான ஃபார்முலா தெரியுங்களா? என்ன ஃபார்முலா? x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன வந்திருக்கு? 25/17. அப்போ -25/17 x பிளஸ் ப்ராடக்ட் வந்து -91/17 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக 17ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த 17 கேன்சல் ஆகும். 17x² -25x -91 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இதான் வந்து என்னது, which is also a quadratic equation having roots are alpha +2 and beta +2 அப்படின்னு கொடுத்து புரிஞ்சுதா? திரும்ப ஒரு மட்டும் இன்னைக்கு என்ன பண்ணிக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை பார்க்கலாம். அதே மாதிரி if alpha and beta are the roots of the quadratic equation 2x² -7x + 13 = 0, construct a quadratic equation whose roots are alpha² and beta². அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கான என்ன பண்றோம், சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா + பீட்டா அப்படிங்கிற போது ஃபார்முலா படி -b/a, b வந்து -7, அப்போ -7/a வந்து 2, அப்போ -8 -+ ஆகிடும் 7/2. அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா c/a 13/2. சரி, ஓகே. அடுத்தது புது ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும்ல, அதோட ரூட்ஸ் வந்து α² and β². அப்போ ரெண்டத்தையும் கூட்டணும். சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து α² + β². இது வந்து ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா a² + b² = a + b the whole square minus 2ab அப்படிங்கிற ஃபார்முலா. இங்க ab வந்து ஆல்பா அண்ட் பீட்டா. அப்போ ஆல்பா + பீட்டா the whole square minus 2 ஆல்பா பீட்டா. இப்போ ஆல்பா + பீட்டா ஹோல் ஸ்கொயர் என்ன வந்திருக்கு உங்களுக்கு? 7/2 வந்திருக்கு. அப்போ 7/2 ஹோல் ஸ்கொயர் minus 2 × 13/2. இந்த 2 அடிச்சிருங்க. இப்போ 7/2னா 49/4. இது வந்து -13. எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4னா எல்சிஎம், இங்க வந்து பை 1 வச்சுக்கோங்க. 4னா அப்படியே 49. இது வந்து 4 × 13 வந்து 52 வரும். 52ல 49 போனா -3 -3/4.
ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்து -3/4 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா ஸ்கொயர். இது மல்டிபிளிகேஷனால கம்பைன் பண்ணி போட்டு ஹோல் ஸ்கொயர் போடுறோம். ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா ஆல்பா பீட்டா வந்து வந்துட்டு 13/2 வந்துருக்கு. அப்போ 13/2 ஹோல் ஸ்கொயர்னா 13 ஸ்கொயர் வந்து 169, 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 169/4. இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு என்னது சம் ஆஃப் தி ரூட்ஸு அப்புறம் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரெண்டுமே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபார்முலா படி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னது சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் சம் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து என்ன வந்திருக்கு -3/4. அப்போ -3/4 எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வந்து 169/4. அப்போ இது என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3/4 எக்ஸ் பிளஸ் 169/4. 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4x ஸ்கொயர் பிளஸ் 4 கேன்சல் ஆகும். 3x பிளஸ் 169 0. இதுவும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். புரியுதா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. பார்க்கறது மட்டும் இல்லை, நல்லா நீங்கள் திரும்ப ஒரு முறை அதை போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அது மறக்காமல் இருக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு அந்த சம்பளம் போட்டு பார்த்துருங்க. ஓகேவா? குட்.